துறைகள் சார்ந்து வெளிப்பாட்டுடன் ஆரம்பிக்கும் காலம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த விடயங்கள் விளையாட்டுகளிலும் காணப்படுகின்றன. அந்த விளையாட்டுகளில் காணப்படுகின்ற தமிழ் கலாச்சார புரட்சிகளை ஆண்டுதோறும் ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்த சந்ததியினர் அதனை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் புத்தாண்டு தினத்தில் அடுத்த காலங்களில் இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அந்த வரிசையில் சக்திமுறை என்பது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய உணர்விற்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு முன்மாதிரியான கிராமமாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கஷ்டங்கள் கோரிக்கைகளில் இருந்து விலகாமல் தங்களுடைய அரசியல் செயற்பாட்டினை முன்னெடுக்கிறவர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகிறார்கள். கஷ்டங்கள் துன்பங்கள் பொருளாதாரத்திற்காக கொள்கைகளில் சோரம் போகாமல் அவர்கள் தமிழரசு கட்சியின் செயற்பாட்டிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாட்டிலும் அவர்கள் முன்னெடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு கிராமத்தில் அருமையாக கலந்து கொள்வதில் அரசியல் சம்பந்தமாக பார்க்கின்ற போது இலங்கை வடக்கு கிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரயத்தனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தீர்வு என்று கூறுகின்ற போது ஒற்றை ஆட்சி முறை சார்ந்த தீர்வு, சமஷ்டி ஆட்சி முறை சார்ந்த தீர்வு, தனிநாட்டை பெறுகின்ற தீர்வு என்று 3 வகையாக தீர்வுகளை பார்க்க முடியும். தனிநாட்டு கோரிக்கை, தனி அரசு என்பது அதிதீவிரமான ஒரு நிலையில் தீர்வினை எட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அதேவேளை சமஷ்டி தீர்வு என்பது ஒற்றையாட்சி தீர்வுக்கும் தனிநாட்டு தீர்வுக்கும் இடைப்பட்ட ஒரு தீர்வாக அமைந்திருக்கிறது. அதேவேளை கடந்த 1947 ஆண்டிலிருந்து இன்று வரை பார்க்கின்ற போது இலங்கையில் ஒற்றையாட்சி முறை என்பது ஒரு தோல்வியடைந்த ஆட்சி முறையாகத்தான் அமைந்திருக்கின்றது. இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்தவில்லை, பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவில்லை, நாட்டின் நற்பெயரை வெளிநாடுகளில் பாதுகாக்கவில்லை, இனக்குரோதங்களையும் இனவாதங்களையும் இன வன்முறைகளையும் ஏற்படுத்திய ஒரு ஆட்சி முறையாகத்தான் ஒற்றை ஆட்சி முறை அமைந்திருக்கின்றது. எனவே ஒற்றை ஆட்சி முறையின் கீழ் ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு தீர்வும் இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் இனப்பிரச்சினைக்கு முடிந்த தீர்வாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. மாகாண சபை முறை 13வது திருத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மாகாண சபை முறையானது இலங்கை மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் பேசும் வடக்கு கிழக்கு சார்ந்த மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வை தரவில்லை என்ற காரணத்தினால்தான் 1987களில் மாகாண சபை முறை வந்தும் கூட போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. எனவே அறிவுபூர்வமாக பார்க்கின்ற போது, சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற போது, வெளிநாடுகளில் எட்டப்பட்ட முடிவுகளை பார்க்கின்ற போது தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஒரு சராசரியான தீர்வாக ஒற்றையாட்சி முறைக்கும் தனிநாட்டு கோரிக்கைக்கும் இடைப்பட்ட சமஷ்டி ஆட்சி முறைதான் உண்மையான தீர்வாக அமைய முடியும், நியாயமான தீர்வாக அமைய முடியும். சமஷ்டி ஆட்சி முறை என்பது ஒரு பிரிவினைவாதத்திற்குரிய அடிப்படையாக அமைகிறது. நாங்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆட்சி முறையை பார்க்கின்ற போதும் அமெரிக்கா சமஷ்டி ஆட்சி முறையின் மூலம் சர்வதேசத்தில் ஒரு வல்லரசாக மாறியிருக்கின்றது. சுவிட்சர்லாந்து சமஷ்டி ஆட்சி முறையின் மூலம் ஒரு செழிப்பான நாடாகவும் ஒற்றுமையான நாடாகவும் மாறியிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அவை சமஷ்டி ஆட்சி முறையின் மூலமாக வல்லமை பெற்ற நாடுகளாக மாறியிருக்கின்றன. மத்திய நாடுகளுக்கு உதாரணங்களாக அமைந்திருக்கின்றன. இந்தியா கூட அரைமுறை சமஷ்டி மூலமாக ஓரளவுக்கு வல்லரசு தன்மையை பெற்று வருகின்றது. எனவே சமஷ்டி என்பது பிரிவினைவாதத்திற்குரிய கோரிக்கை அல்ல, நடைமுறையில்
சிறுபான்மை இன மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாகத்தான் அமைகின்றதே ஒழிய அது பேரினவாதிகளின் பார்வையில் பிரிவினைவாதமாக இருந்தாலும் சர்வதேசவாதிகளின் பார்வையில் அது ஒரு நல்ல தீர்வாக அமைந்திருக்கின்றது. எனவே தமிழ் பேசுகின்ற மக்கள், தமிழ் மக்கள் இலங்கையில் ஒரு நியாயமான நிலைத்து நிற்கக்கூடிய இழப்புகளுக்கெல்லாம் ஒரு நிவாரணமாக அமையக்கூடிய ஒரு தீர்வாக அமைய வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் எட்டப்படுகின்ற தீர்வு என்பது சமஷ்டி முறையான தீர்வாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களின், தமிழ் தலைவர்களின் அபிலாசையாக இருக்கின்றது. எனவே வெளிநாடுகளில் இருந்து கற்றுக்கொண்ட படிப்பினைகளையும் கற்றுக்கொண்ட பாடங்களையும் சமஷ்டி நாடுகள் எந்த அளவுக்கு ஐக்கியத்தின் மூலமாக நிலைத்திருக்கின்றன, நீடித்திருக்கின்றன, மற்ற நாடுகளுக்கு உதாரணமாக இருக்கின்றன என்பவற்றை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது, முற்போக்கு சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, அறிவுபூர்வமாக பார்க்கின்ற போது இனங்களுக்கிடையில் சமத்துவமான நிலை நிலவ வேண்டுமாக இருந்தால் சமஷ்டி முறையான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எமது கருத்தாக இருக்கின்றது. அதேவேளை இந்த சமஷ்டி என்பது வடகிழக்கில் வாழுகின்ற தாயக மக்களை இணைத்து பார்க்கக்கூடிய பலமான ஒரு கட்டமைப்பாக அமைய வேண்டும். எனவே சமஷ்டியில் வடக்கு கிழக்கு என்பன இணைந்திருக்க வேண்டியதும் அவசியமாகும். அதனை விடுத்து எட்டப்படுகின்ற தீர்வுகள் என்பது நிலைத்து நிற்கக்கூடியதாகவோ நியாயமானதாகவோ பாரபட்சமற்றதாகவோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே இலங்கையில் எட்டப்படுகின்ற தீர்வு சர்வதேச பார்வையிலும் கூட ஒரு சமஷ்டி முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. உள்நாட்டு அரசியல்வாதிகளையும் வெளிநாட்டு அரசியல்வாதிகளையும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் சமத்துவமாக சமூகமாக வாழ்வதற்கு சமஷ்டி முறைதான் தீர்வாக அமைய வேண்டும். அதில் பிரிவினைவாதம் இருக்கின்றது என்று கூறுவது, பிரிவினை வாதத்தை பற்றி கூறுகின்றவர்கள் தேசவாதிகளாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய நியாயவாதிகளாக இருக்க முடியாது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது நியாயமான பார்வையில் சமஷ்டி தீர்வை எதிர்பார்த்து இருக்கின்றது. அதனை தர வேண்டிய தார்மீக கடப்பாடு இன்றைய அரசுக்கு இருக்கின்றது. அதனை அதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இலங்கை மக்களின் ஏகோபித்த தமிழ் மக்களின் குரலாக